புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முடக்குவாதம், மூட்டுவாதம், மூட்டு வலி இது சார்ந்த கேள்விகளையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த வாதம் சார்ந்த நோய்கள் அப்படின்னா என்னென்ன நோயெல்லாம் வாதத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள்? ஏன்னா இந்த ஜாயிண்ட் பெயின் வாதத்தினால வரும். இது இல்லாம இல்ல இந்த வாதம் உடல்ல ஏற்பட்டு அது ஒரு நோயா மாறுறதுக்கான நோய்கள் அப்படின்னா என்னென்ன? ஓகே, வாதம் நம்மளுடைய உடல் இயங்குவதற்கு, ஒவ்வொரு செயல்களும் நம்ம உடல்ல நடைபெறுவதற்கு இந்த வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் முக்கியமான ஒரு உடல் தாதுக்கள். நம்மளுடைய சித்த மருத்துவத்தோட முதல் கோட்பாடு என்ன, முதல் உடல் தாதுக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபம் சமநிலையில் இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது. ஸோ இந்த வாதம், பித்த, கபம் தன் அளவில் இருந்து மேலோங்கி இருந்தாலோ இல்லை குறைவாக இருந்தாலோ நமக்கு அதற்கேற்றவாறு நோய்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இப்போது வாதம் மேலோங்கி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்திறனும் இந்த வாதம், பித்தம், கபம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதில் இந்த வாதம் தான் மேலோங்கி இருக்குது. இப்போ வாதத்தில் ஒரு சில தொந்தரவுகள் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பித்தமும் கபமும் தன் அளவிலிருந்து மாறுபாடு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வாதத்தை சரி செய்யும் பொழுது தான் பித்தமும் கபமும் சமநிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வாதம் தான் முதலான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இப்போ வாதம் தன் அளவிலிருந்து அதிகமாக இருக்கும் பொழுது முதல்ல மூட்டுகளில் தான் பாதிப்பு ஏற்படுறத பார்க்குறோம். அதே மாதிரி சருமத்தில் ஸ்கின் ப்ராப்ளமும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உடலில் செரிமானம் ஆகிறதுக்கு, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த வாதம் ஒரு முக்கியமாக இருக்குது. வாதத்தில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு செரிமானத்தில் பிரச்சனையும், அதே மாதிரி மோஷனில் ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்க முடியும். இதை தொடர்ந்து உடலில் எல்லா மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுரப்பிகளும் அதோட மாறுபாடுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். மூட்டுகளில் வலி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே வரும். முடி கொட்டுதலான பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரொம்ப பருமனாயிட்டே போகும். ஸோ இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வாத நாடி அதிகமாக இருக்கும். ஸோ வாதத்தை நம்ம சரிநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுரப்பிகளும் தன்னுடைய வேலைகளை கரெக்டாக நடைபெறதுக்கான வழிமுறையாக இருக்கும். ஸோ வாதத்தை நம்ம நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும், உணவு பழக்க வழக்கங்கள், உடல் உழைப்பு இது மூன்றுமே நம்ம சரியாக முறையில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூன்று நாடிகளும் சரியான அளவில் இருக்கும். இப்போது வாதம் மேலோங்கி இருக்கும் பொழுது, அதாவது வாதம் அப்படிங்கிறது நம்ம காற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த காற்றுகளில் உடலில் நமக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கேஸ் பிடிச்சிக்கிச்சு, நம்ம வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கும் பொழுது எனக்கு கை காலெலாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, இப்போ தோள்பட்டையில் வலி ஆரம்பிக்குது அப்படின்னா அது அப்படியே இடுப்பு வழியாக பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் பிரச்சனையினால் வரக்கூடிய தொந்தரவுகள் மாறி அறிகுறிகள் காட்ட ஆரம்பிக்கும். இதற்கு நாம் எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோஷன் வழியாக மலமிளக்கி மருந்துகள் எடுத்துக்கிறது மூலியமாக வாதம் சமநிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். உணவு முறைகளில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு நோய் நிலைமை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதில் குறிப்பாக வாதம் சம்பந்தப்பட்ட உணவுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது உடலில் வாதம் மேலோங்கி இருக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எல்லா வகையான கிழங்கு வகைகளில் வாதம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்போது ஒரு நபருக்கு வாத நோயாளியாக இருக்காங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு வாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான கிழங்கு வகைகள் அவங்க எடுத்துக்கும் பொழுது இன்னும் கை கால் வலிகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற கோட்பாட்டின் பிரகாரம் நம்ம எல்லாமே அளவோடு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும்.
ஒரு நாளைக்கு கூட மோஷன் ஃப்ரீயாக போகாமல் 2 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறது, மலைக்கட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வாதம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் வந்து பசி இல்லாமல் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வாதம் மேலோங்கி இருக்கிறத பார்க்க முடியும். பசிக்காமல் நாம் எடுக்கக்கூடிய உணவுகள்னால என்ன ஆகும்னா வயிற்று பகுதியில் மந்தத்தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மந்தத்தன்மையினால் வயிற்றில் வந்து காற்றுகள் ஃபார்ம் ஆகி அந்த வாயுக்கள் வந்து ஒவ்வொரு மூட்டுகள்லையும் தங்கி மூட்டு வலிகளாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஸோ சரியான நேரத்தில் பசித்த பிறகு உணவு எடுக்கணும். பசிக்காமல் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவு முறைகளும் நமக்கு நோய் நிலையை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான நம்ம உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த வாதத்தை சமநிலைமைப்படுத்த முடியும். பொதுவாகவே 4 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாதம் அதிகமாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நார்மலான ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், அருமையான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் நிஷா. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய வயது என்னம்மா? 28. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். கால் இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகேம்மா. அடிக்கடி இடுப்பு கால் வலிக்குது. முன்னாடி எல்லாம் பீரியட்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வலிக்கும், பீரியட்ஸ் வந்தோன்னு நின்றோம். சரிங்கம்மா. இப்ப தொடர்ந்து இடுப்பும் காலும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. தைராய்டு வந்து மாசம் முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரிங்கம்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி 100 mgல இருந்து 25 mg ஆனிச்சு. இப்ப சுத்தமாவே ஸ்டாப் பண்ணிட்டேன். தைராய்டு இல்லன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால சுத்தமாவே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிங்கம்மா. இப்ப தைராய்டு மாத்திரையுமே சாப்பிடுறது இல்ல. முன்னாடி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால இப்ப சுத்தமாவே நிறுத்திட்டு கொஞ்சம் அதுவா தங்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா இடுப்பு காலுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்கம்மா. மோஷன் ஃப்ரீயா இருக்கா? அது மோஷன் ஒரு நாளைக்கு 3 நாள் எடுத்து போயிட்டு தான் இருக்கு. ஓகே. எப்படிமா சாப்பிட்ட உடனே மோஷன் போறீங்களா இல்ல எப்படி? சாப்பிட்டோடனே போயிருது. இப்படி ஒரு நாளைக்கு 4-5 திருப்பாது. காலையில சாப்பிட்டா போயிருது, மத்தியானம் சாப்பிட்டா போயிருது, நைட்டு சாப்பிட்டா போயிருது. சரிங்கம்மா, நான் சொல்றதை கவனிங்க. இப்போ உங்களுக்கு மோஷன் பிரச்சனையை சரி பண்ணாலே இந்த இடுப்பு வலி, இந்த கால் வலி, இந்த குடைச்சல் மாதிரி ஒரு வலி சரியாயிடும். நீங்கள் கால் வலி இடுப்பு தான் எனக்கு வலிக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் போகிற அதிகப்படியான மோஷன்னால தான் உங்களுக்கு உடல் பலவீனம் ஆகிறதுனால தான் இந்த இடுப்பு வலியும் கால் வலியும். நாம் நினச்சிட்ருக்கோம் எனக்கு மோஷன் நார்மலாக தான் போயிட்டுருக்கு, ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, அப்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது தவறான ஒரு விஷயம். சாப்பிட்ட உடனே மோஷன் நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு வயிற்றில் தங்கி கரெக்டான முறையில் மோஷன் போனால் தான் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் வந்து ஒழுங்காக நடக்கும். சாப்பிட்ட உடனே நீங்கள் மோஷன் போகிறீங்கன்னா சாப்பிட்ட உணவு எல்லாமே உங்களுக்கு வெளியேறிடும். அப்போ எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்? அதனால தான் வீக்னஸ்னால தான் உங்களுக்கு இடுப்பு வலியும் கால் வலியும் வருது. ஸோ இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வலி மாத்திரை எடுத்துப்பாங்க. ஆனால் அதற்குரிய முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மோஷன் போகிற பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும். இதற்கு வந்து சுண்டைக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருந்தபடியே சுண்டைக்காய் வந்து நல்ல வத்தல் மாதிரி போட்டு அதை நீங்கள் உணவில் நல்ல சூர்ணம் மாதிரி பொடி மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் வந்து ஒரு 3 to 4 months நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும். ஸோ இந்த வீக்னஸ்னால தான் வலி அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ வயிற்றில் அதிகப்படியாக உங்களுக்கு அந்த கிருமி தொற்றுகள் வந்து இருக்கும். அதனால தான் உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கிருமி தொற்றுக்கு நீங்கள் முறையாக சிகிச்சை எடுத்தால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது ஒரு நாளைக்கு நார்மலாக வந்துட்டு 3 times மோஷன் போகிறது நார்மலான விஷயந்தான். ஆனால் சாப்பிட்ட உடனே அடிக்கடி இந்த மாதிரி மோஷன் போகிறது தவறான ஒரு விஷயம்தான். ஸோ நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்கம்மா. இப்பொழுதைக்கு நான் சொன்னக்கூடிய குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வர்ம சிகிச்சையும் உங்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்வோம். ஸோ இந்த கால் எல்லாமே மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அபியங்கனம் அப்படிங்கிற மருத்துவம் வந்து மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த காஃப் மசில்ஸு, இடுப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உணவுலையும் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் ஐ எம் பிரேமா. ஓகே, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? மயிலாடுதுறை மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? மேம் எனக்காக தான் மேம். உங்களுடைய ஓகே, உங்கள் வயது என்னம்மா? 24 மேம். 24. இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்க.
மேம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம் 5 இயர்ஸா இருக்கு மேம். சரிங்கம்மா. அலோபதியில பார்த்தாலும் எனக்கு அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு மேம். ம் அகைன் திரும்பி வந்துட்டு தான் மேம் இருக்கு. சார்ஜர் வந்து டிவில விளம்பரம் பார்த்து நல்லா ரிசல்ட் கிடைக்குது மேம். இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா மேம்? ஓகேம்மா, கண்டிப்பாக. ஸோ நம்ம வீட்டு குறிப்பு ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆனால் முறையான சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும், திரும்பவும் வராத மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல அலர்ஜி ஆகுதுன்றதை நோட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு டஸ்ட் படும்போது அலர்ஜி ஆகும், இல்லை வாசனை புகைகள், இல்லை வீட்டில் சாம்பிராணி புகை, இல்லை ஏதாவது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து தும்மல் ஆரம்பிக்குது, இல்லை குளிர்ந்த காற்று வந்து சுவாசிக்கும் பொழுது, இல்லை குளிர்ந்த தண்ணீரில் கை வைக்கும் பொழுது உடனே உங்களுக்கு ஸ்னீசிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதுதான் அலர்ஜி. இதெல்லாம் முற்றிலும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கணும். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது தலையில் ஒரு நீர் கோர்த்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினால் வரக்கூடிய ஒரு நோய் தான். இப்போ இது வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இதற்கு முதல் காரணம் உடல் சூடு. உடல் சூடு அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு தலைப்பகுதிகளில் நீர் கோர்த்து நமக்கு சளி மாதிரி நமக்கு பிரதிபலிக்குது. இதற்கு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். பொதுவாகவே எல்லாருமே வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது மூலயமாக இந்த உடல் சூடு வந்து சமநிலைமைக்கே வர ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு அலர்ஜியான விஷயங்கள் என்னன்றதை பார்த்து அதை முற்றிலும் தவிர்த்துடுங்க. இப்பொழுதைக்கு நீங்கள் நொச்சி இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். நொச்சி இலை கஷாயம் வந்து சைனசைட்டிஸ்க்கு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். ஒரு 30 ml கஷாயம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 to 5 days எடுங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு 3 months மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சைனசைட்டிஸாக ப்ராப்பராக கிளியர் பண்ணாமல் விட்டவங்களுக்கு ஸ்மெல்லே தெரியாமல் போயிடும். என்ன ஸ்மெல் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு சிலருக்கு டேஸ்ட்டும் தெரியாது. நேசல் பிளாக் வந்து அப்பப்போ வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாகவே அவங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சைலாம் மேற்கொள்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். மயிலாடுதுறையில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் போய் பாருங்கம்மா. நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேம் நேம் வந்து அஞ்சலி. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தாங்க மேம். உங்களுடைய வயது என்னம்மா? எனக்கு 25 வயசு ஆகுது மேம். ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே சொல்லுங்கம்மா. வணக்கம். மேம் சொல்லுங்க. குழந்தை இன்னைக்கு வந்தேன் மேம். சரிங்கம்மா. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆகுது மேம். சரிங்கம்மா. குழந்தை இல்ல மேம். செக் பண்ணி பார்த்ததுக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க மேம். சரிங்க. இங்க வந்து நம்ம இது ஆஸ்பத்திரியில வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க எப்படி மேம்? ஓகேம்மா, உங்களோட கணவரையும் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க. இந்த குழந்தை இன்மைக்கு நிறைய பேர் நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து அவங்களுக்கு குழந்தை தங்கி இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது தைராய்டு பிரச்சனை இருக்கும் பொழுது தைராய்டு மாத்திரைகள் மட்டுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொஞ்சம் மாற்றணும். ஸோ என்ன டைமுக்கு நம்ம எழுந்துக்கணும், எந்த டைமுக்கு தூங்கணும், எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும். உங்களுடைய கணவருக்கு பேசிக்கான ஒரு டெஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் 2 பேரும் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். கூடிய விரைவிலேயே தாய்மை அடைய வாழ்த்துக்கள் அஞ்சலிமா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சுகந்திங்க மேம். ஓகே, யார் சேலத்துல பண்ணிருக்கோம். யாருக்குமா? எனக்கு தாங்க மேம். உங்க வயது சொல்லுங்க. 30ங்க மேம். உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. கன்சீவா இருக்காங்க மேம். 6 months. ஓகேம்மா, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. செகண்ட் பிரெக்னன்சி. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியன் பண்ணோம். சரிங்கம்மா. இப்போ வந்து ஹார்ட் பீட் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம், அதெல்லாம் ஒண்ணுல நார்மல் தான். சரி, உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமா ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க. ஓகேம்மா, எந்த டைம்லலாம் அந்த மாதிரி இருக்குமா? இது வந்து ஒரு சில டைம்ல மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்குது, அதுக்கப்புறம் கம்மியாயிருது, அப்புறம் நார்மலா இருக்கு. சரிம்மா, தைராய்டு இருக்கா? தைராய்டு செக் பண்ணோம். T3ல மட்டும் ஒரு புள்ளி ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு டேப்லெட் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, இப்போ எத்தனை மாதம் உங்களுக்கு? 6 months. 6 month. சரிம்மா.
ஸோ இந்த தைராய்டில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் பொழுது நமக்கு ஹார்ட் பீட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ படப்படன்னு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கம்மா. மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது இந்த டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலுக்கு வந்துடும். இப்பொழுதைக்கு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் தனியா கஷாயம் குடிங்க, ஒன்றும் ஆகாது. தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் வந்து குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்போது உங்களுக்கு உரிய கைட்லைன்ஸ் வந்து கொடுப்போம், என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த தனியா கஷாயம் எடுக்கும் பொழுது இந்த தைராய்டுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு 48 டேஸ் எடுங்க. நம்மளோட மருத்துவமனையில் ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது இந்த டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலுக்கு வந்துடும். இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கும் தான். நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ தைராய்டு லெவலும் சரி, ஒரு சிலருக்கு வந்து சுகர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அது நார்மல் தான், ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்துங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், நார்மலான ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நான் அளவாக குடிங்க. தூங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் ஒரு வேளை இருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி படப்படன்னு வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் வந்து யோகாசன பயிற்சி பண்ணுங்கள். தண்ணி வந்து ஒரு 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க அந்தியூர்ல இருந்து கூப்பிடுறோங்க. ஈஸ்வரிங்க பேரு. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? அம்மாவுக்காக கேக்குறேங்க. அம்மாவோட வயது என்னம்மா? 75 வயசுங்க. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம். இப்போ எங்க அம்மாவுக்கு வந்து இந்த அல்ல 2 இழுத்து பிடிச்சிட்டு இடுப்பு வலிங்க 1 மாசமா. சரிங்கம்மா. நாங்க 2-3 டாக்டர் போய் பார்த்தோங்க. ஆசன வாயு வழியா எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தாங்க. குடல் பூரா புண்ணு, பெருங்குடல். சரிங்கம்மா. வாயு வழியாவும் எண்டோஸ்கோப் போட்டாங்க. எல்லாம் புண்ணு, அல்சர் மீறி போச்சு. சரிங்கம்மா. அப்படின்னு சொல்லி நாங்களும் எல்லா பக்கம் பார்த்துங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அல்சரு இப்போ வந்து முதுகு வந்து நிம்மற முடியல, 2 அல்லையும் இழுத்து பிடிக்குதுங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. அல்சரை வந்து எந்த பகுதிகளில் இல்லை எவ்வளோ சிவியரான கண்டிஷன் இருந்தாலும் மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த அல்சருக்கு நம்ம ஒரு டானிக் கொடுக்குறோம், அதே மாதிரி ஒரு சூர்ணமும் கொடுக்குறோம். இது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். உடலில் வந்து இந்த வயதின் காரணமாக இந்த வலிகள் எல்லாமே மூட்டுகளில் இருக்கிறது நார்மல் தான். ஆனால் இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடலில் வாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். அல்சரை சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த புண்ணிலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த சோகை வரையும் கொண்டு போய் விட்டுரும். அல்சர் பிரச்சனைக்கு சிகிச்சை எடுக்காதவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தலை சுத்தல், மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா உள்ள இன்டர்னலாக ப்ளீடிங் ஆகிட்டுருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. மோஷன் வந்து டார்க் கலரில், பிளாக் கலரில் மோஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி டெய்லி மோஷன் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங்கோடையே போகும்பொழுது உடலில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்பொழுதுக்கு நீங்கள் வீட்டு குறிப்பாக எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் கொடுங்க. காரம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். புளிப்பு சார்ந்த உணவும் முற்றிலும் தவிர்க்கணும். என்னென்ன உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை 85க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. ஸோ நீங்கள் டிவியில் ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? மேடம், எனக்கு உங்களுடைய வயது என்ன? வயசு 34. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் இப்போ. ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், இப்போ சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி தலையில துணி. ஓகே, சைனஸ் ப்ராப்ளம்னால காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது சளி, இருமல், தும்பல் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. 1 hour அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே இருக்குங்க. சரிங்க. 1 hour கழிச்சு அப்புறம் சரியாயிடும் அந்த தொந்தரவு பண்றதுல. சரிங்க ஐயா. அப்புறம் வீட்டுல அதே மாதிரி தான், ஆஃபீஸ்ல அதே மாதிரி தான் இருக்குங்க. சரி, இது என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? சரிங்க சார். இப்போது இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது தலையில் நமக்கு 4 விதமான காற்று அறைகள் வந்து இருக்கும்.
இந்த காற்று அறைகளில் காற்றுகள் மட்டும் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சளி பிரச்சனை, அடுக்கு தும்பல், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒரு சில காரணத்தினால அளவுக்கு அதிகமாக உடல் சூடு அதிகமாக இருக்கும் பொழுது, இல்லை உங்கள் உடலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயங்கள் உடலில் தாக்கும் பொழுது தலைப்பகுதிகளில் இந்த காற்று அறைகளில் ஒரு மியூக்கஸ் லேயர் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு சளி மாதிரி ஒரு திரவம் உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை உடலிருந்து வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் தான் அடுக்கு தும்மல், மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, மூக்கு, தொண்டை, காது இதில் எல்லாமே நமைச்சல் வரும், பல்லு ஈறுகளில் வந்து ஒரு கூச்சம் ஏற்படும், தலைவலி, தலை பாரம் இருக்கும். மோஸ்ட்டாக காலை நேரத்தில் அடுக்கு தும்மல் வரத்துக்கான காரணம் இந்த சைனசைட்டிஸ் தான். இதற்கு உடலுடைய சூடை வந்து தணிச்சிட்டு அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்றை வந்து நம்ம முறையாக மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு இருமல் வருதுன்னா ஒரு காஃப் சிரப் எடுத்துப்பாங்க, மூக்கிலேருந்து சளி வருது அப்படின்னா உடனே அந்த சளியை நிப்பாட்டுறதுக்கு மாத்திரை எடுத்துப்பாங்க. இதற்குரிய சைடு எஃபெக்ட்ஸு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறமா தலைப்பகுதிகளில் அந்த சைனஸ் காற்று அறைகளில் ஃபுல்லாக சளி நல்லா திக்காக கோத்துக்கிட்டு அவங்களோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடும், ஸ்மெல் வந்து அவங்களுக்கு தெரியாது, டேஸ்ட் தெரியாது, மூச்சு இழுத்து விடவே முடியாது, வாயில் தான் மூச்சு இழுத்து விடுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் கொண்டு போய் விட்டுரும். ஸோ எப்பவுமே நம்ம நோயோட அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுத்துக்காமல் அதற்குரிய முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு 3 to 6 months நீங்கள் கம்ப்ளீட்டாக முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா திரும்பவும் வாழ்நாள் ஃபுல்லாக வராமல் பார்த்துக்கலாம். இப்பொழுதைக்கு வாரத்தில் 2 முறை வேது பிடிங்க. மூலிகை இலைகள் ஏதாவது இருந்தது, கற்பூரவள்ளி, துளசி இலை, வேப்ப இலை, நொச்சி இலை, இந்த இலைகள் எல்லாமே போட்டு நல்லா அந்த சூடு படும்படி முகத்தில் அந்த சைனஸ் ஏரியாவில் வந்து படுற மாதிரி நல்லா வேது பிடிங்க. புகை சிகிச்சை அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டு அந்த புகையை வந்து சுவாசிங்க. உள்ளுக்கு திரிக்கடுகு சூரணம் இல்லை திரிக்கடுகு மாத்திரை அப்படின்னு கிடைக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை போட்டுக்கோங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக 6 months எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனிதா மேம். ஓகே, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் நாகர்கோவிலேருந்து பேசுகிறேன் மேம். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் மேம். உங்களுடைய வயது என்னம்மா? 25 மேம். ஓகே, மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது மேம். ஓகே அம்மா, உங்களுக்கு லாஸ்ட்டாக மென்சஸ் எப்போ வந்தது? கரெக்டாக மந்த்லி ஒன்ஸ் வருதா? கரெக்டாக வந்துடும் மேம். ஓகே, ஃப்ளோ நார்மலாக இருக்கா? ஃப்ளோ நார்மலாக இருக்கு மேம். ஆனால் 3 நாள் முன்னாடி இருக்கும், 3 நாள் பின்ன இருக்கும் மேம். சரி, மாற்றி மாற்றி வருது மேம். ஓகேம்மா. இப்போ அந்த பிசிஓடி வந்து 2 ஓவரிலையும் இருக்கா இல்லை ஒரு ஓவரியில் மட்டும் இருக்கா? ஒரு ஓவரி தான் மேம். சரிம்மா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். உணவில் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும். இப்போ ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்க இல்லை நிறைய ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா அது வந்து நார்மல் கொண்டு வரணும். அளவுக்கு மீறி நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனாலையும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த வெள்ளை சார்ந்த உணவுகள் எடுக்கிறதுனாலையும் நமக்கு நீர்க்கட்டிகள் வரும். இடுப்பு எலும்புகள் வலுவடைகிற மாதிரியான உடல் உழைப்பு வந்து கொடுக்கணும். நீர்க்கட்டிகள் மாதவிலக்கிலே நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும். அதற்கான உடல் பயிற்சி, யோகாசன பயிற்சிகள்லாம் நம்மளோட மருத்துவமனையில் சொல்லி கொடுப்போம். இப்பொழுதுக்கு நீங்கள் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை தோப்பு கரணம் போடலாம். இடுப்பு எலும்புகளும் அடி வயிறும் நல்லா மடங்கி சுருங்கி விரியறதுனால ஓவரீஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக போகி உங்களுக்கு அந்த பிசிஓடிலேருந்து ஈஸியாக உங்களால் வெளிவரத்துக்கு இது ஒரு நல்ல ஸ்டெப்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து உணவில் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், டைஜஷன் வந்து நமக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னாலே எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக 48 நாட்களுக்கு அரச இலை கொழுந்தும் வேப்ப இலை கொழுந்தும் சம அளவு எடுத்துக்கோங்க. கொழுந்துகள் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த இலைகளோட கலர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இலைகளை எடுத்து நல்லா மைய அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 48 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே நல்லா ரப்சர் ஆகி மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் எப்படி நம்ம அப்பப்போ வெளியேற்றணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த யூட்ரஸ்லேயும் நமக்கு எந்தவித கழிவுகளும் தங்காமல் ப்ராப்பராக நமக்கு மென்சஸ் வழியாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கழற்சிக்காய் சூரணம் இப்போ 48 days இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து
ஒரு 48 டேஸ் வந்து கழிச்சிக்காய் சூரணம் 2 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி காலைல வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. இதிலே உங்களுக்கு நல்ல கியூர் கிடைக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இந்த நீர்க்கட்டிகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இந்த நீர்க்கட்டிகளுக்கு லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணியும் வந்து திரும்ப திரும்ப அகெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உணவுலையும் நம்மளுடைய உடல் உழைப்பு மூலியமாகவும் முறையான சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த பிசிஓடிக்கு, அதாவது யூட்ரஸில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், ஃபைப்ராய்ட்ஸாக இருந்தாலும், ஒவேரியன் சிஸ்ட்டு, ஹெமரேஜிக் சிஸ்ட்டு, பிசிஓடி, நிறைய பேருக்கு பிசிஓடி வந்து சிண்ட்ரோமாகவே இருக்கும், பல வருஷமாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறப்பான ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். இந்த ஆயில் வந்து டெய்லி காலையில் ஒரு 3 to 5 drops நீராகாரம்ல கலந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மென்சஸ் டைமில் இந்த சிஸ்ட் எல்லாமே ரப்சர் ஆகி உங்களுக்கு வெளியில் வந்துடும். தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 சைக்கிள்ஸ்க்கு இந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முறையான இரத்த ஓட்டம் சீராக வந்து இருக்கணும். இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். நிறைய வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க, கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. மில்லட்ஸில், அதாவது சத்து மாவு கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. தானிய வகைகளில் கவனம் செலுத்துங்க. வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாம். செவ்வாழை பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி உணவில் நம்ம கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் வந்து நம்ம கொண்டு வந்துட்டு முறையான சிகிச்சை எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாமா, கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க. பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு வந்து மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காண்டி தான் மேடம். உங்களுடைய வயது என்ன? எனக்கு வந்து 37. 38. 38. உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? எனக்கு இந்த இடுப்பு பாவாடை கட்டணும் மாதிரி இருந்துச்சு. ஓகேம்மா, நீங்க பேசுறது தெளிவா இல்ல, இன்னொரு முறை சொல்லுங்க. இல்ல மேடம், இடுப்பு பாவாடை கட்டணும்ல, ஆமா, அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி புண்ணு மாதிரி இருந்துச்சு. ஆயிரம். சரிங்கம்மா. அது வந்து இருக்கிறது எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்குது. சரிம்மா, ஓகே, இதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ குளியல் பொடி வந்து உபயோகப்படுத்துங்க. சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு குளியல் பொடி, உங்களுக்கு நலுங்கு மாவு அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இந்த எல்லா வகையான சரும நோய்களுக்கு மூலிகை குளியல் பொடி கொடுக்குறோம். நீங்கள் கால் பண்ணி கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த குளியல் பொடி கொண்டு நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் நல்லா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தழும்புகள், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உள்ளுக்கு முறையாக 1 மாதம் நீங்கள் சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் பிளட் பியூரிஃபை ஆகும். எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி, சோரியாசிஸாக இருக்கட்டும், எக்ஸிமாவாக இருக்கட்டும், கரப்பான் சொல்லக்கூடிய எக்ஸிமா, அதே மாதிரி அர்டிகேரியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சரும நோய்களுக்கு அசுத்தமான ரத்தம் தான் முதல் காரணம். ஸோ அது பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் நீங்கள் 1 month எடுத்திங்கனாலே சரியாயிடும். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நாடி பரிசோதனை செய்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறை ஃபஸ்ட்டு கொடுப்போம். தோல் நோயாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், நீர்க்கட்டியாக இருக்கட்டும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், முழங்கால் மூட்டு வலி, உடலில் ஏற்படக்கூடிய பல ரீதியான நோய்களுக்கு உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் முதல் காரணம். அப்போ கழிவு நீக்கு சிகிச்சையை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டபாலிசமும் தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெர்மனண்ட்டான ஒரு க்யூரும் கொடுக்க முடியுது. ஸோ கழிவு நீக்க சிகிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கின்னுக்கு வந்து சிறப்பாக நீராவி குளியல் கொடுக்குறோம். ஸோ தோலின் வழியாக வேர்வை மூலியமாக கழிவுகள் வெளியேறும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளென்ஸ் ஆகும். பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளென்ஸ் ஆகும். டீடாக்ஸ் தெரப்பியும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1 monthலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கலாமா, பயப்பட வந்தீங்க. இப்பொழுதைக்கு நீங்கள் வெளிப்பிரயோகமாக இலுப்பை எண்ணெய் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என்னோட பேர் ஜெனிஃபர் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? என்னோட அத்தைக்காக மேம். அவங்களுடைய வயது என்ன?
அவங்களுக்கு வயது வந்து ஒரு 32 இருக்கும் மேம். ஓகே, உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அவங்களுக்கு குழந்தை இல்ல மேம், ஒரு 8 வருஷமா இல்ல. ஓகேம்மா. அவங்களுக்கு பிளஸ் தைராய்டு பிரச்சனை இருக்கு மேம். சரிங்கம்மா. அதுக்கு ஒரு 4 இயர்ஸா டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி. இது எப்படி மேம் இந்த இந்த மெடிசன்னால அவங்களுக்கு இது சரியாகுமா? குழந்தைங்க பிரச்சனையை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாம்மா. இப்போ குழந்தையின்மைக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தாலே எனக்கு போதும், அதுவே எனக்கு கிடைச்சா ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் நம்மளோட தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கிட்ட, கொள்ளு பாட்டிகிட்டலாம் கேட்டோன்னா எனக்கு 14 பிள்ளைங்க, எனக்கு ஒரு 10 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு முறைகள் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். உணவு முறைகளும் வாழ்வியல் மாற்றமும் தான் எல்லா வகையான நோய்களுக்கும் முக்கிய காரணம். நீங்கள் பயப்பட வேண்டாமா, 2 பேரையும் அழைச்சிட்டு நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கணும். இந்த குழந்தை இன்மை அப்படிங்கிறது தைராய்டு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு முறையாக மாதப்போக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களோட கணவருக்கு விந்தணுக்களோட கவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டுருக்காங்க, என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா. இதுக்கு நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். முறையான ஒரு கவுன்சிலிங்கோட முறையான ஒரு மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையான முறையில் குழந்தை பிறக்கும். பயப்பட வேண்டாம், நேரில் வந்து பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். என் பேர் சிவன்யா மேம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்களுடைய வயது என்னம்மா? 24 மேம். உங்க கேள்வியே கேட்கலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். எனக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கு மேம். ஓகேம்மா. 5 இயர்ஸ் தான் இருக்கு. மெடிசன்ஸ் இப்போ தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே. அதனால எதுவுமே யூஸ் இல்ல மேம். உங்களோட வயது 24? ஆமாங்க மேம். 5 வருஷமா இருக்கா? ஆமாங்க மேம். ஓகேம்மா. பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன வயசில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம உங்களுக்கு மென்சஸ் எப்படி வரும்? ரெகுலராக இருக்கா? எப்படி அதிகமாக ஃப்ளோ இருக்குங்களா? ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கு மேம். சரிம்மா. ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயம். திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை மேம், இன்னும் ஆகலை மேம். ஓகேம்மா. ஸோ அதற்கு முன்னாடியே இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை நம்ம சரி பண்ணிக்கணும். நம்மளுடைய மருத்துவமனையில் மருந்துகள் இருக்குது. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிக்கு சிறப்பான டானிக்கும் சிறப்பான காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு இந்த ஃபைப்ராய்ட்ஸை மென்சஸ் வழியாக வெளியில் வர மாதிரி மருந்துகள் கொடுப்போம். இது தொடர்ச்சியாக நீங்கள் 6லேருந்து 8 மாத காலம் எடுக்கணுமா. அலட்சியமாக இருக்காதீங்க. நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பாருங்கள், நிறைய பேர் இந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. மென்சஸ் அதிகமாக போகிறதுனால மென்சஸ் குறையிறதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. ஹார்மோன்ஸ் மாத்திரைகள் எடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் நம்மளே வந்து மாற்றி விட்டுறோம். இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம மாத்திரைகள் போட்டு மாற்றிடுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இப்போது திருமணம் ஆன பிறகு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற பொழுது தான் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடலாம் நினச்சி நிறைய பேர் ஃபைப்ராய்ட்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதற்கப்பவும் குழந்தை தங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையான முறைகளை இதை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக. எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்குது. மூலிகை மருந்துகளில் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் மருந்துகள் இருக்குது, மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் மூலிகை மருந்துகள் கொண்டு தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நோயோட தன்மைக்கு ஏற்றார் மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3லிருந்து 6 மாத காலம் எடுக்கும் பொழுது முற்றிலும் வந்து குணமாக ஆரம்பிச்சிடும். உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், உடல் பயிற்சி எப்படி பண்ணணும், எந்த முறையில் நம்ம வாக்கிங் போகணும், நம்மளோட நோய் அணுகாமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறது நம்மளோட மருத்துவமனையில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க பேசுறது கேக்குதுமா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ருக்தானா பேகம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எங்க மாமனாருக்காக கேக்குறேன். அவருடைய வயது என்னம்மா? அவங்க வயது 65. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க.
வணக்கம். எங்களோட மாமனாருக்கு வந்து கால் ரொம்ப அடிக்கடிக்கு மறுக்குதுன்னு சொல்றாங்க. சரி. முட்டி கால்ல இருந்து அந்த பாதம் வரைக்கும் சரி. ரொம்ப சுகர் இருக்கா? மறுக்குது. இல்ல சுகர் பிபி எதுவுமே இல்ல உங்களுக்கு. சரி, ஓகேம்மா. கால்ல வீக்கம் இருக்கா? வீக்கம் எதுவும் இல்ல, கால் மட்டும் மறுக்குது. திடீர்னு கொஞ்ச தூரம் நடக்கும்போது என்ன இது கொஞ்ச நேரத்துல இருந்து கால் மறுத்துது. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு ஏஞ்சாங்கன்னா மறுபடியும் ரிலாக்ஸ் ஆயிடுது. சரிம்மா. இது வந்து மறுபடியும் அந்த மாதிரி இருக்கு. ஓகேம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. உணவு முறைகளில் அதை சரி பண்ண முடியும். அதை தாண்டியும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். அதாவது நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம உணவு முறைகளை நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். வயதாகும் பொழுது என்னாகும்னா நமக்கு அப்சார்ப்ஷன், நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலும் அப்சார்ப்ஷன் வந்து முறையாக இருக்காது. ஸோ அவருக்கு செரிமானம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் நம்ம இதை கவனிக்கணும்னு சொல்கிறோன்னா, நம்ம சாப்பிட்ற ஆரோக்கியமான உணவு ரத்தத்தில் போய் கலக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செரிமானம் சரியாக இல்லை, சரியாக பசி எடுக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்காரு, மோஷன் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நம்ம சத்தான உணவுகள் எடுத்தாலும் உடம்புல போய் ரீச் ஆகாது. அப்போ இங்கே தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம கீரைகள் காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்குவோம். ஆனால் அப்படி இருந்தும் கால் ஏன் மதமதப்பாக இருக்குது, சர்க்கரை நோயும் இல்லை அப்படின்னும் பொழுது இந்த வயதின் காரணமாக தான் அவருக்கு அந்த நரம்புகள் எல்லாமே அவருக்கு டேமேஜ் ஆனதுனால மதமதப்பு வந்து இருக்குது. ஆரோக்கியமான உணவு, சத்து மாவு கஞ்சி வந்து கொடுங்க. இப்போதைக்கு அமுக்குற சூரணம் காலையில் ஒரு 5 கிராம், நைட் 5 கிராம் பாலில் கலந்து எடுத்திங்கன்னா சிறப்பான ஒரு நர்வ் அண்ட் டானிக். இந்த மருந்து தொடர்ச்சியாக 3 மாத காலம் கொடுங்க. அதை தாண்டியும் அவருக்கு அந்த மதமதப்பு பிரச்சனை இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தசை நார்களும் எலும்புகளும் தசை அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு நாங்கள் மெடிசின்ஸ் கொடுப்போம். ஸோ நோயோட அவரோட அறிகுறிகளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரைகளாகவோ டானிக்காகவோ லேகியமாகவோ இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 மந்த்ஸ் எடுத்தால் சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம், ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிச்சிமணி மேடம், பிச்சிமணி. ஓகே சார், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? சரிங்க மேடம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி மேடம். உங்களுடைய வயது என்ன சார்? 65. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. பார்க்கிங் டிசீஸ் இருக்கு மேடம். சரிங்க சார். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு நரம்பு மேடம். எத்தனை வருஷமா இருக்குங்க? 2 வருஷமா இருக்கு மேடம். சரி, ஓகேங்க. ஸோ பயப்படாதீங்க, நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கணும். நரம்புகள் வலுவடைகிற மாதிரி மருந்துகள் கொடுப்போம். பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்தாலே இதை சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மருந்துகள் ஆரம்பித்து 1 மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு ஏஜான பீப்புள்ஸ்க்கு இந்த நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால ரொம்ப ஷிவரிங் இருக்கும், கை கால்கள் எல்லாமே ட்ரமர்ஸ் வந்து சொல்லுவோம், ஷிவரிங் இருக்கும். இதுக்கு எல்லாமே நம்ம நரம்புகள் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எடுத்தாலே நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். 85க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. எல்லாருமே எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் மூலிகை மருந்துகள் கொண்டு உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில தொந்தரவுகளுக்கு முழுமையான தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் நம்ம மருத்துவமனையோட முதல் நோக்கம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், இன்னைக்கு வந்து டாக்டர் ஆன் காலில் வாதம் சார்ந்த நோய்களை பற்றி பேசணும். தொடர்ந்து பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேரத்தில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.